இப்ப இருக்க பிரீஸி அண்ட் சில் கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நல்லா வாய்க்கு இதமா காரசாரமா ஒரு சூப்பரான தேங்காய் பால் ரசம் எப்படி செய்து பார்த்துடலாமா? இதுக்கு மிக்சர் ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, 6 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு சேர்த்து கொருன்னு அரைச்சு ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ பவுல்ல நல்லா பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா கசக்கி கொடுத்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி கீரை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கையால பிசைஞ்சு கொடுங்க. நீங்க கையில பிசையும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. லெமன் சைஸ் புளியை கரைச்சு ஒரு கப்பு தண்ணி, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அரைச்சதை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நுர கிளம்ப கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் இதுல சேர்த்துக்கிறேன். இறக்கிட்டு சேர்த்துங்க. ஸ்டவ்ல இருக்கும் போது சேர்த்தீங்கன்னா திரிஞ்சு வந்துடும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்ப தாளிப்புக்கு 1 ஸ்பூன் எண்ணெயில 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டி மிக்ஸ் பண்ணி சுட சுட சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் அப்படி இருக்கும்.